நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழைய டைனிங் டேபிளில் நம்ம ஏற்கனவே உட் ப்ரைமர் அடித்து வால் புட்டி வலிச்சு வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கல் மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ பெயிண்டிங்கில் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லேயே பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் வீடியோ போட்டுருக்கோம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் புட்டி வச்சதுக்கு மேலே இப்போ அந்த கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கலரை அப்ளை பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள், பழைய டைனிங் டேபிள்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் வீட்டுக்குள்ளே உள்ள பெட்ரூம்போ இல்லை ஹால்லேயோ ஒரு சுவரில் வந்து நம்ம என்ன கலர் தேவையோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த டைனிங் டேபிளில் நம்ம பண்ணிவிட்டு ட்ரையாக விட்டுறணும். ஏன்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ட்ரை ஆகணும். நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பெயிண்டர் நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நம்ம 12 இன்ச்சு தகடு வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான கலரை வந்து 4-5 கலரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளை அப்ளை பண்ணும்போது அது நேச்சுரலாக வந்து கிரானைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஷேடு கிடைக்கும். நல்லா வந்து லபத்தேடை நல்லா அழுத்தி போட்டோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கலர் பிரிஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம 1.5 இன்ச்சு சில்லை வச்சு இந்த மாதிரி கிராக் பண்ணிட்டோம்னா கிரானைட்டில் எப்படி கிராக் இருக்கோ அந்த கிராக் மாதிரியே ஒரிஜினாலிட்டியாக அப்படியே வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெர்ஜரில் கோல்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த கோல்டை வந்து வாட்டர் கோல்டு நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி. ஏன்னா வந்து நம்ம ஏனாமலில் எதுவுமே போகலை, டைரெக்டாக வந்து எல்லாமே வாட்டர்லேயே வந்து போட்டிருக்கோம். என்னடா வாட்டரில் போடுறோமே நாளைக்கு கிராக் ஆகும்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலை பார்த்துருவோம். அது என்னென்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா எந்த சேனல்லையும் போடாத புதுசு புதுசாக வந்து நம்ம வீடியோக்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சேர்லையும் நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது ஒரு 4 மணி நேரம் நம்மளுக்கு காஞ்சதுக்கப்புறம் இது எல்லா கடையிலும் கிடைக்கக்கூடிய பாஞ்ச். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா வரும். இதுக்கு வந்து பேப்பர் எமர் சீட்டு போட்டு நம்ம தேய்க்கக்கூடாது. இந்த பாஞ்சில் நம்மளுக்கு போடும்போது நல்லா வந்து மெருகு ஏறி கொடுக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கல்லில் என்ன ஃபினிஷிங் இருக்கோ அந்த ஷைனிங் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஆவரேஜாக வந்து நம்ம இந்த பாஞ்சை போட்டு நல்லா வந்து பப்பிங் பிடிச்சிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நைஸ் கிடைக்கும். இப்போ சேர்லேயும் அதே தான் நம்ம எப்பயும் போல் வச்சுட்டு அந்த பாஞ்சை வந்து
நல்லா வந்து சைனிங்காக பிடிக்கணும். இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணக்கூடியது பப்பிங் போட்டுட்டு ஃபுல்லாக இப்போ வந்து செகண்ட் டே வந்து முதல்ல வந்து குறுக்க போட்டிருந்தோம். இப்போ செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் போடணும். அப்போ தான் வந்து அந்த அலைன்ஸ் இல்லாமல் இருக்கும். கிளாஸோட ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசியனில் நம்ம வாட்டர் கிளியர் வாங்கியிருக்கிறோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாயில் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து 1 லிட்டருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மில்லி வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ரஸரில் ஊத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட்டு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ சைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். இத்தனைக்கு இந்த டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு பழமையானது. இப்போ இதோட சைனிங்கை பாருங்கள். நம்ம ஏசியனில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய கிளியரு இது ஃபஸ்ட் கோட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 4 மணி நேரம் காய விட்டுட்டு நம்ம செகண்ட் கோட் பண்ணணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் கோட் ஊதிடக்கூடாது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கு. இதோட ஏரியா கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 சதுரம் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த கிளியரில். இப்போ நம்மளுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. செகண்ட் கோட் நம்ம பண்ணுறோம். 6 மணி நேரம் வரைக்கும் டை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ட்ரை ஆனதுனால நம்ம செகண்ட் கோட் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதோட ஃபினிஷிங்கை பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசாக வந்து நம்ம பெயிண்ட்களை சம்மந்தமான அனைத்து தகவல்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ஹாலில் விடுங்க நண்பர்களே. இதில் வந்து நம்மளுக்கு கிராக் விடுகாது. இப்போ நம்மளுக்கு வந்து நேச்சுராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட் கல் எப்படி இருக்குமோ அந்த சேலில் நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50 கலர் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா டச் அவுட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபினிஷிங் ஆகிடுச்சு நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமாத்.